ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம கடாய் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். நல்ல காரசாரமான சிக்கன் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இதே தான் வேணும்னு அடுத்த வாட்டி கேட்பாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், உப்பு ஆட் பண்ணிடுறேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸோட இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுடுறேன். சிக்கன் வாஷ் பண்ண சொல்லியே நான் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணேன். அதனால நான் இதில் மஞ்சள் ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஊறட்டும். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மராத்தி மூக்கு 2, பட்டை 2, ஜாதி பத்திரி, கிராம்பு 5, ஏலக்காய் 1 நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன், 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவு வதங்கி வரணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. மறக்காம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவு வதங்கி வந்திருக்கு. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆயில் பிரிஞ்சு வரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கறிவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். கறிவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுடலாம். நாலு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். தக்காளி 3 சேர்த்துக்கிறேன். தக்காளியோடய நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விட்டுடுறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகி கிரேவியாக வந்திருக்கு பாருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரட்டும். சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதோட சேர்த்துடலாம். கிரேவியோட இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். சிக்கன்லாம் நல்லா வெந்து கோட்டாகி வரட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம்.
நம்ம வாட்டர் எதுவுமே சேர்க்கல, தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இதுலேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். கொத்தமல்லி கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். நாலு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம சேர்த்த தண்ணிலாம் கூட குறைஞ்சிருச்சு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம இன்னைக்கு கிரேவியாக தான் செய்ய போகிறோம், அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சிக்கன்லாம் ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, கடாய் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் இது, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சே நம்ம இன்றைக்கி சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.